வேப்ப மரத்து தேவதையும் வனவிலங்குகளும் ஒரு பசுமையான அழகான காடு. உயரமான மரங்கள், பூக்கள், துள்ளி விளையாடும் குட்டி விலங்குகள். அன்பு குட்டீஸ், ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப தூரத்துல ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல உயரமான மரங்கள், பளபளக்கும் பூக்கள், சிணுங்கும் அருவிகள்னு எல்லாமே இருந்துச்சு. அந்த பசுமையான காட்டுக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாமே அந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது ஒரு புன்னகையோட பார்க்கும். ஏன் தெரியுமா? அந்த வேப்ப மரத்துல ஒரு அழகான தேவதை வாழ்ந்து வந்தாங்க. ஆமாங்க குட்டீஸ், ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு வேப்ப மர தேவதைன்னு பேரு. அவங்க ரொம்பவும் கருணையானவங்க. அந்த காட்டுல வாழற ஒவ்வொரு குட்டி உயிருக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும் அவங்க தான் பாதுகாவலர். பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமா வாழ அவங்க எப்பவும் உதவுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த காட்டுல மழை பெய்யவே இல்லை. ஒரு நாள், 2 நாள் இல்லைங்க. ரொம்ப நாளா மழை இல்ல. ஆறுகள் எல்லாம் வறண்டு போயின. மரங்களோட இலைகள் எல்லாம் காய்ஞ்சு போயின. அந்த காடு மெல்ல மெல்ல தன்னோட பசுமையை இழக்க ஆரம்பிச்சுது. குட்டி விலங்குகள் எல்லாம் ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே இல்ல. அங்க ஒரு சுறுசுறுப்பான அணில் குட்டி இருந்துச்சு. அது பேரு ஜின்னு. சின்னு தன்னோட நண்பர்களான முயல், மான் குட்டி மற்றும் குட்டி கிளிகள் கூட சேர்ந்து ரொம்பவும் சோகமா இருந்துச்சு. திடீர்னு சின்னுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அடடா, நம்ம வேப்ப மரத்து தேவதை இருக்காங்களே, அவங்க கிட்ட ஏன் நம்ம உதவி கேட்க கூடாதுன்னு அதுக்கு தோணுச்சு. உடனே சின்னு தன்னோட நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டுச்சு. வாங்க நண்பர்களே, நம்ம வேப்ப மரத்து தேவதை கிட்ட போய் உதவி கேட்போம்னு சொல்லுச்சு. எல்லாரும் சேர்ந்து வேப்ப மரத்தை நோக்கி போனாங்க. அவங்க நடந்து போன ஒவ்வொரு அடியிலும் வேப்ப மரத்து தேவதை தன்னோட மந்திர சக்தியால அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தாங்க. அவங்க வேப்ப மரத்தை அடைஞ்சதும் அங்க இருந்த தேவதையை பார்த்தாங்க. தேவதை அவங்கள பார்த்து ஒரு அழகான புன்னகை செஞ்சாங்க. தேவதைக்கு எல்லாமே தெரியும் குட்டீஸ். விலங்குகளோட சோகமும் அவங்களோட அன்பும் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. வேப்ப மரத்து தேவதை தனது கைகளை உயர்த்தி மந்திரம் செய்வது, மழை பொழிவது. தேவதை மெதுவா தன்னோட கைகளை உயர்த்தி மந்திரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கைகள்ல இருந்து அழகான நீல நிற ஒளி கிளம்பி வானத்தை நோக்கி போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கருமையான மேகங்கள் வானத்துல திரண்டுச்சு. தப் தப்னு மழை துளிகள் விழ ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்ய பெய்ய காடு மீண்டும் பசுமையா மாற ஆரம்பிச்சது. காய்ந்திருந்த ஆறுகள்ல தண்ணி நிரம்பிச்சு. மரங்களோட இலைகள் எல்லாம் புதுசா முளைச்சு பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சது. குட்டி விலங்குகள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. வேப்ப மரத்து தேவதைக்கு நன்றி சொன்னாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், வேப்ப மரத்து தேவதையோட கருணையாலும் சின்னு அணில் மற்றும் அதோட நண்பர்களோட ஒற்றுமையாலும் காடு மீண்டும் பழையபடி அழகா மாறிடுச்சு. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். இயற்கையை நம்ம எப்பவும் நேசிக்கணும், காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்கணும். அப்பதான் நம்மளும் நம்மளோட நண்பர்களும் சந்தோஷமா வாழ முடியும். நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இருந்தா எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்க முடியும்.